காசாவை ஆக்கிரமித்து பாலஸ்தீன மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் அதிபர் டொனால்ட் டிரம்பின் ஆலோசனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுமார் 50 பேர் இன்று இங்குள்ள அமெரிக்க தூதரகம் முன்பு அமைதியான முறையில் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு மனாரா தபுங் ஹஜியில் கூடிய பழகின மக்கள் பாலஸ்தீன கொடிகளை ஏந்தி கொண்டும் மற்றும் காசா விற்பனைக்கு இல்லை என்ற வாசக அட்டைகளை ஏந்தியவாறு ஜலான் துன் ரசாக்கில் உள்ள தூதரகத்துக்கு ஊர்வலமாக சென்றனர். ஸ்ரீ சிறுடாங் சட்டமன்ற உறுப்பினர் அபாஸ் அஸ்மி, பொஜுவாங் தகவல் பிரிவு தலைவர் ரஃபீக் ரஷீத் அலி மற்றும் ஆலோசகர் தியான்சுவா ஆகியோரும் இந்த எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொண்டனர். சிவில் சமூக குழுவான செக்ரட்டேரியட் சொலிடரிட்டி பலஸ்தீன் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகளின் மலேசியா ஆலோசனை குழு இந்த எதிர்ப்பு பேரணியை ஏற்பாடு செய்தது. காசாவை அமெரிக்கா கைப்பற்றி அதன் குடியிருப்பாளர்களை நகர்த்த வேண்டும், மேலும் அந்த பகுதியை மத்திய கிழக்கின் ரிவேரியா பிரதேசமாக மாற்ற வேண்டும் என்று கடந்த வாரம் ட்ரம்ப் தெரிவித்த தனது முன்மொழிவின் மூலம் மத்திய கிழக்கு முழுவதும் கோபத்தை தூண்டினார்.